மூணாவது கான்சிக்வன்ஸை நான் டெரைவ் பண்ண போகிறது இல்லை, எழுதுகிறேன். மூணாவது கான்சிக்வன்ஸ் என்ன முக்கியமானதுன்னா, வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. அதாவது mass of an object does not remain constant when it starts moving. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு மாஸை டிஃபைன் பண்ணணும். m0 அப்படிங்கிறத mo அப்படிங்கிறத அல்லது m0 அப்படிங்கிறத ரெஸ்ட் மாஸ்ன்னு சொல்லலாம். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது மெஷர் பண்ணின மாஸ். mங்கிறத மூவிங் மாஸ்ன்னு சொல்லலாம். மூவிங் மாஸ்னா என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண ஆரம்பித்த உடனே அதோடைய மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு, விங்கிற வெலாசிட்டியில் போயிட்டு இருக்குன்னா அந்த மூவிங் மாஸுங்கிறது ரெஸ்ட் மாஸை விட இன்க்ரீஸ் ஆகிடும். இதை நம்ம டெரைவ் பண்ண போகிறது இல்லை, ரிலேஷன் மட்டும் எழுதுறேன். m is equal to m0 divided by 1 minus v square by c square under square root. So this is a important consequence of variation of mass with velocity derived from Einstein's special theory of relativity. So this implies m is greater than m0. எப்படி m is greater than m0? 1 minus v square na less than 1. அப்போ denominator is less than 1 na m greater than m0. Moving mass always increases, தெரியுறதா, than rest mass. சரி, இதோடைய கான்சிக்வன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்போ பயன்படுத்தி we will derive the kinetic energy of a relativistic particle. Relativistic particle அப்படின்னா என்னன்னு சொன்னேன், a particle moving with a velocity less than c but very close to c, the speed of light. cங்கிறது speed of light. v less than c தான் இருக்கும், ஆனால் close to c, அது பேர் relativistic particle. அதுக்கு kinetic energyங்கிறது half mv square வராது. இப்போ எப்படி டெரைவ் பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். இப்போ எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அந்த பார்ட்டிகல் மேலே அதை dxங்கிற டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் பண்ணோம்னா this is what is called work done. This work done f dx is going to be the kinetic energy of that particle. புரியுறதா? இப்போ எஃப்ங்கிறது யாரு, அப்போ as per Newton's law rate of change of momentum. இப்போ எல்லாமே நான் 1 dimensionல இதை டெரைவ் பண்ணுறேன். முதல்ல அதை அப்படியே நம்ம 3 dimension மாற்றிக்க முடியும். ஸோ 1 dimensionல எக்ஸ் டைரக்ஷனில் இது மூவ் பண்ணுற ஃபோர்ஸு dx displacement இருந்ததுன்னா work done is this. What is the force? Force is given by rate of change of momentum. In this P என்னது mv இல்லையா? So d by dt of mv. So this will be v dm by dt plus m dv by dt. ரெண்டு டேர்ம் வரும்னு சொன்னேன், பிரிச்சுக்கணும், ஞாபகம் இருக்கா? ரைட். therefore dw இப்போ என்ன ஆகும், f times this, right? அப்போ என்ன ஆகணும், v dm by dt dx plus m dv by dt dx ன்னு வரும். புரியுறதா? அந்த dx காமனாக எடுத்துக்க மல்டிப்ளை பண்ணோம். புரியுறதா? ரைட். நவ் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம vங்கிறது என்னது, dx by dt. அப்போ இதுலேருந்து dxங்கிறது யாரு, v dtன்னு எழுதலாம் இல்லையா? வெலாசிட்டிங்கிறது என்ன, dx by dt தானே. அப்போ dxங்கிறது என்னது, v dtன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ இது v dtன்னு எழுதினேன்னா, v dtன்னு எழுதினா அப்போ இது என்ன ஆகிடும், v ஸ்கொயர் ஆகிடும். dm by dt dt அப்படின்னு வரும். ப்ளஸ் இது என்ன ஆகும், v dtன்னு எழுதினா mv dv by dt dt அப்படின்னு வரும். புரிஞ்சுதா? இது dxங்கிறது v dtன்னு எழுதினா இந்த ரெண்டு ரிலேஷன் எப்படி வந்தது, புரிஞ்சுதா? இப்போ dm by dt dt is simply differential இல்லையா, the change of mass with respect to time for this given time na dm by dt dtங்கிறது simply dm. அதே போல dv by dt change of velocity with respect to this time na it will simply be dv. So
dw அப்படிங்கிறது என்னாச்சு v ஸ்கொயர் dm plus mv dv ன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படின்னு புரிஞ்சுதா? இப்போ dwங்கிறது fdxலேருந்து f dp by dt யூஸ் பண்ணி dx by dt is v ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி we have reduced it to equation 1. Now kinetic energy movement நம்ம போகிறதுக்கு இந்த ரிலேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் using this relation. I will consider this relation now. So consider mass variation with velocity divided by 1 minus v square by c square. இல்லையா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயரிங் பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், m ஸ்கொயர் m நாட் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் போயிடும் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் போயிடும் ஸ்கொயர் பண்ணால், போத் சைட் ஸ்கொயர் பண்ணால். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகிடும், m ஸ்கொயர் மல்டிப்ளைட் வித் 1 minus v square by c square is equal to m நாட் ஸ்கொயர்னு ஆகும். சரியா? இப்போ இந்த c ஸ்கொயரை காமன் ஃபேக்டராக எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும், c ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர், m ஸ்கொயரில் c ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர், c ஸ்கொயர் கீழே இருக்கும் இல்லையா, அதை அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ காமன் ஃபேக்டர் c ஸ்கொயரை எடுத்து ஐ சென்ட் இட் டு த அதர் சைடு. புரிஞ்சது வரைக்கும் எல்லாம் கிளியராக புரிஞ்சுதா? இப்போ இது என்ன பண்ணுறோம், ரெண்டு டேர்மாக பிடிச்சிக்கோ, m ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m நாட் ஸ்கொயர் c ஸ்கொயர். புரியுறதா? இது வந்து தான். இப்போ இதை என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட்டிங், இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், எம்மும் வேரியபிள் ஞாபகம் வச்சுக்கோ, வியும் வேரியபிள், எம் நாட் கான்ஸ்டன்ட் சி கான்ஸ்டன்ட். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் எம் நாட் கான்ஸ்டன்ட் சி கான்ஸ்டன்ட். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா இங்கே எழுதுறேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2m dm அப்படின்னு வரும். சி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்போ சி ஸ்கொயர் 2m dm. எப்படி m ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2m dmனு வரும். சி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எம்மும் வேரியபிள் வியும் வேரியபிள். அப்போ ரெண்டு விதமாக நீ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்படி, மைனஸ் m ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், v ஸ்கொயர் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அப்போ ஐ வில் கெட் 2v dv. புரியுறதா? இப்போ v ஸ்கொயரை வச்சுட்டு m ஸ்கொயர் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், மைனஸ் v ஸ்கொயர் m ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 2m dm அப்படின்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன, m நாட் ஸ்கொயர் c ஸ்கொயர் போத் ஆர் கான்ஸ்டன்ட், தேர்ஃபோர் ஈக்குவேட்டட் டு 0. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், ஒவ்வொரு டேர்மும் கரெக்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது c ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், அப்போ m ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2m dm வரும். செகண்ட் டேர்மில் m ஸ்கொயரும் வேரியபிள் v ஸ்கொயரும் வேரியபிள், அப்போ ரெண்டு டேர்ம் வரும். புரிஞ்சுதா? ரைட் ஹேண்ட் சைடு 0. இப்போ இதில் காமனாக இதெல்லாம் இருக்குது, 2 முதல்ல காமனாக இருக்குது, அதுக்கு கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது m காமனாக இருக்குது, பார்க்கலாம். இந்த m போயிடும், இந்த m போயிடும், இதில் m ஸ்கொயரில் ஒரு m போயிடும். அப்போ பாக்கி என்ன இருக்குது, c ஸ்கொயர் dm, c ஸ்கொயர் dm அந்த பக்கம் துரத்திடலாம். இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிட்டு தான் m v dv, இதுவும் அந்த பக்கம் போச்சா, ப்ளஸ் v ஸ்கொயர் dm. ஸோ c ஸ்கொயர் dm இஸ் ஈக்குவல் டு mv dv ப்ளஸ் v ஸ்கொயர் dmனு ஈக்குவேஷன் 2 வந்து தான். அது எங்கேருந்து வந்திருக்கும், மாஸ் வேரியேஷன் வித் வெலாசிட்டிலேருந்து வந்திருக்கு. புரியுறதா? இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 பார்க்கலாம். வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஈக்குவேஷன் 1, which is nothing but the right hand side of equation 2. இப்போ ஈக்குவேஷன் 1க்கும் ஈக்குவேஷன் 2க்கும் ரைட் ஹேண்ட் சைடு சேமாக இருக்குன்னா, அப்போ dw is equal to c square dm. தெரியுறதா? from equation 1 and 2 we get dw is equal to c square dm. ஸோ dwங்கிறது இவ்வளோ சிம்பிள் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒர்க் டன் ஃபார் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம், ஒர்க் டன் ஃபார் அ லாங்கர் டிஸ்டன்ஸ் போகும்போது டோட்டல் ஒர்க் டன் வரும். total work done w is equal to integral dw. integral dwங்கிறது என்ன, அப்போ c ஸ்கொயர் காமன், அதாவது கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும், dmனு வரும். ஸோ dm மாஸ் வேரியேஷன் மட்டும். ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய மாஸ் என்ன, m நாட். மூவ் பண்ணும்போது அதனுடைய மாஸ் என்ன, m. தெரியறதா? இந்த dwங்கிறது என்ன, கைனடிக் எனர்ஜி. இது வந்து ரெஸ்ட் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அப்படின்னு. இப்போ டோட்டலாக இது கைனடிக் எனர்ஜின்னு எழுதிடலாம் இதை. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் டோட்டல் ஒர்க் டன் இஸ் கைனடிக் எனர்ஜி EK. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு தி c ஸ்கொயர், இன்டெக்ரல் ஆஃப் dm இஸ் m,
அப்பர் லிமிட் m, லோயர் லிமிட் m நாட். அப்போ என்ன வரும்? m minus m நாட். So kinetic energy is c square times difference in mass, moving mass minus rest mass. Kinetic energy half mv square வரல. புரிஞ்சுதா? relativistic பார்ட்டிகளுக்கு kinetic energyங்கிறது என்ன? இங்க எழுதுறேன் திருப்பியும். இது 1 dimensional டெரைவ் பண்ணினாலும் இப்போ 3 dimensional டெரைவ் பண்ணினாலும் அதே அர்த்தம் தான் வரும். ஒரே எக்ஸ்பிரஷன் தான் வரும். So when v is smaller than c but very close to c, the kinetic energy ek is c square times m minus m naught. இதிலிருந்து இது ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல். நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகளுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் பார்க்கலாமா? நம்ம சொன்னோம் இல்லையா, நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகலாக இருந்தால் தான் half mv ஸ்கொயர் எழுதுறோம் சொன்னோம் இல்லை, அது எப்படி வருது பார்க்கலாமா? half mv ஸ்கொயர் எப்படி வருது பார்க்கலாமா? நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகளுக்கு what is the kinetic energy? What is the definition of non-relative particle? V is very small compared to C. This is non-relativistic particle definition. அப்போ what will happen to V square by C square is very very small compared to 1. அப்போ the root of 1 minus V square by C square ங்கிறது எப்படி எழுதலாம்? 1 minus V square by C square power half இல்லையா? இது binomial expansion பண்ணினா என்ன வரும்? 1 minus 1 by 2 v square by c square plus higher order terms வரும். But v square by c square சின்னது இல்லையா? இதுவே சின்னதுனா I will neglect the higher order terms. அப்போ this root of 1 minus v square by c square எப்படி எழுதலாம்? புரியுதா? இப்படி எழுதலாம் இல்லையா? இப்போ நம்ம இதை இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு? 1 by root of இருக்குல்ல இந்த இடத்துல mல 1 by root என்ன அர்த்தம்? 1 divided by root என்ன அர்த்தம்? minus half னு அர்த்தம். minus half னா இது என்ன ஆயிடும்? plus ஆகும். புரிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா 1 divided by square root. இப்போ 1 divided by square root னா இது பவர் minus half எழுதிக்கிறோம். அப்போ binomial expansionல first term 1, second term minus minus plus வரும். So I'm going to substitute it there. எங்க? இந்த mass energy mass variation relationல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ m is equal to m naught. இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1 plus 1 by 2 v square by c square தெரியுதா? அப்போ what is எனக்கு வேண்டியது m minus m naught இல்லையா? நான் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல் m minus m naught வேணும். அப்போ therefore m minus m naught என்னது? m naught இதோட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? m minus m naught ங்கிறது அப்ப என்ன? m naught by 2 v square by c square தெரியுதா? m minus m naught is that. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப kinetic energy ek of non relativistic particle பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் is equal to இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். relativistic particle இந்த கண்டிஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணா non relativistic particle உடைய kinetic energy வரணும். அப்ப c square multiplied with m naught by 2 v square by c square. c square cancel ஆயிடுச்சுனா என்ன வரும்? half m naught v square. See, non relativistic particle half mv square எப்படி வருதுன்னு புரியுதா? So relativistic expression தான் general expression. அதுல non relativistic particle உடைய கண்டிஷன் இருக்கு. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணினா you will get half mv square. அப்ப half mv squareங்கிறது non relativistic situation. relativistic situationல kinetic energyங்கிறது எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா இப்போ? So this is the fourth consequence. இது kinetic energy எழுதினது. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? total energy எழுத போறோம். அதாவது ஐன்ஸ்டைனுடைய ஃபேமஸ் ஈக்குவேஷன் இருக்கு, E = mc ஸ்கொயர் டெரைவ் பண்ண போறோம். இப்போ நம்ம எனக்கு வேண்டியது என்ன? டோட்டல் எனர்ஜி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது எப்படி எழுதிக்கலாம்? mc ஸ்கொயர் மைனஸ் m நாட் c ஸ்கொயர் இல்லையா? இதுல இருந்து அப்ப கைனடிக் எனர்ஜிங்கிறது என்ன? மூவ் பண்ணின எனர்ஜி மைனஸ் ரெஸ்ட் எனர்ஜின்னு வந்ததா? அப்ப கைனடிக் எனர்ஜிங்கிறது மூவ் பண்ண எனர்ஜி. அப்ப டோட்டல் எனர்ஜிங்கிறது எப்படி இருக்க முடியும்? டோட்டல் எனர்ஜி E should be equal to ரெஸ்ட்ல இருக்கும்போதே எனர்ஜி இருக்கு இல்லையா? ரெஸ்ட் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி ஆஃப் மூவிங் பார்ட்டிகல் எப்படி எழுத முடியும்? ரெஸ்ட்ல இருக்கிற எனர்ஜி பிளஸ் மூவிங்ல இருக்கிற கைனடிக் எனர்ஜி. அப்போ ரெஸ்ட் எனர்ஜிங்கிறது என்ன?
m naught c square plus kinetic energy. Kinetic energy is ek, which is mc square minus m naught c square. M naught c square cancel ஆயிடுதா? So therefore E is equal to mc square. So this is how Einstein derived the famous relation E is equal to mc square. Kinetic energy of the relativistic particle கண்டுபிடிச்ச அப்புறம் தான் total energy of the particle கண்டுபிடிக்க முடியும். அப்படி பண்ணும்போது தான் ரெஸ்ட்ல இருக்கும்போதே அந்த பார்ட்டிகளுக்கு எனர்ஜி இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் டிஸ்கஸ் பண்றார். இதோட முக்கியமான கான்சிக்வென்சஸ் எங்கெல்லாம் வர போறதுன்னா, இதுக்கு பேரு எனர்ஜி மாஸ் ஈக்குவலன்ஸ்னு பேரு. இவ்வளவு மாஸ் இருந்தா இவ்வளவு எனர்ஜி அதுக்கு இருக்குன்னு இப்ப சொல்லிக்கலாம். இது முக்கியமான கான்சிக்வென்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் சொன்னோம், நியூக்ளியர் பிசிக்ஸ்லயும் பார்ட்டிகல் பிசிக்ஸ்லயும். அதாவது நியூக்ளியர் பிசிக்ஸ்ல பைண்டிங் எனர்ஜின்னு ஒன்று வரும், அந்த இடத்துல இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். உங்க புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதை, அது கொஞ்சம் கிளாரிட்டி போடல. பைண்டிங் எனர்ஜின்னு நியூக்ளியர் பிசிக்ஸ் வரும்பொழுது நான் என்ன பண்ண போறேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறேன். E is equal to mc ஸ்கொயருங்கிறது அந்த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு வரும்பொழுது இது வரும். அந்த கான்சிக்வன்ஸ் உங்கள் புக்கில் போட்டிருக்கிறது இஸ் நாட் எ வெரி, அதாவது இம்ப்ளிகேஷன்ஸ்னு போட்டிருக்கு, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸுங்கிறது. அது அதில் ஒன்றா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மிக் ரே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இதை ஃபீல் பண்ணலாம் சொன்னோம்ல. காஸ்மிக் ரேல என்ன ஆகும், ஒரு காமா ரே என்ன ஆகும், வில் ஸ்பிளிட் இன்டு, காமா ரேங்கிறது எனர்ஜி, அதாவது இது வில் ஸ்பிளிட் இன்டு டூ பார்ட்டிகல்ஸ். ஒன் பார்ட்டிகல் இஸ் எலக்ட்ரான், த அதர் பார்ட்டிகல் இஸ் ஆன்டை பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான். ஆன்டை பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது என்ன, அதுக்கு பேர் பாசிட்ரான். இந்த பாசிட்ரான்ங்கிற கான்செப்டை டிராக் கண்டுபிடிச்சாரு. ஸோ இது எலக்ட்ரான் பாசிட்ரான் பேர் கிரியேஷன் அப்படின்னு பேர் இதுக்கு. இது ஒரு காமா ரே டிசப்பியர் ஆகி டிஸ்இன்டகிரேட் ஆகி இட் வில் கிரியேட் அ பேர் ஆஃப் பார்ட்டிகல், ஒன் பார்ட்டிகல் அண்ட் இட்ஸ் ஆன்டை பார்ட்டிகல். The first particle is electron, its anti-particle is E plus called positron. அதாவது இதனுடைய சார்ஜ் ஆப்போசிட் சார்ஜ், மாஸ் சேம், எலக்ட்ரானுடைய மாஸ் தான் இருக்குதுக்கு, அது பேர் பாசிட்ரான் பேர். ஸோ பேர் கிரியேஷன்லையும் இந்த சுச்சுவேஷனில் இது அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் காஸ்மிக் ரேல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். காஸ்மிக் ரே எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இது நடக்கும். ரெண்டாவது பேர் அனிஹிலேஷன் அப்படின்னு நடக்கும், அதாவது இதனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன். பேர் அனிஹிலேஷன், அதாவது ஒரு எலக்ட்ரானும் ஒரு பாசிட்ரானும் ஆன்டை பார்ட்டிகளோ கம்பைன் ஆச்சுன்னா அனிஹிலேட் ஆகுது. அனிஹிலேட் ஆகுதுன்னா அந்த பார்ட்டிகல் அங்கே இடத்துல டிசப்பியர் ஆகிடுறது. ஸோ இது பார்ட்டிகல்னா மாஸ் இருக்கிற சமாச்சாரம், புரிஞ்சுதா? டிசப்பியர் ஆகி ரேடியேஷனாக மாறிடுச்சுன்னா எனர்ஜிக்கு மாறுதுன்னு. ஸோ எனர்ஜி மாஸ் ஈக்குவலன்ஸுங்கிறதுக்கு இது ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இன் காஸ்மிக் ரே எக்ஸ்பெரிமெண்ட்ஸில். அதாவது பேர் கிரியேஷன் அண்ட் பேர் அனிஹிலேஷன். ஒரு எலக்ட்ரானும் ஒரு பாசிட்ரானும் அனிஹிலேட் ஆச்சுன்னா, டிசப்பியர் ஆச்சுன்னா, யூ வில் கெட் டூ காமா ரே ஃபோட்டான்ஸ் வரும், டூ காமா ரே எனர்ஜி வரும். ஸோ பேர் கிரியேஷன் பேர் அனிஹிலேஷன் அதில் இது நடக்கும். அப்புறம் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜியில் இது யூஸ் பண்ணலாம் சொன்னேன். நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி மட்டும் இல்லை, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஃபிஷன் ரியாக்ஷன்ங்கிறது நம்ம நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள நடக்கிறது. ஃபியூஷன் ரியாக்ஷன்ங்கிறது சன்னுடைய எனர்ஜி, ஸ்டாருடைய எனர்ஜினா ஃபியூஷன் ரியாக்ஷன்னால வந்தது. ஸோ ஃபியூஷன், ஃபிஷன், நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி, இது எல்லாத்துலேயும் இந்த எனர்ஜி மாஸ் ஈக்குவலன்ஸ் யூஸ் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னது காஸ்மிக் ரேல. ஆரம்பத்திலே சொல்லிட்டு வரேன் இல்லையா, இந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி வில் பி ஃபெல்ட் ஒன்லி இன் டூ பிளேசஸ். ஒன் இஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஆர் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ், த அதர் ஒன் இஸ் காஸ்மிக் ரேல. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. இதோட நமக்கு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகுது.